ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிட்டு குருவின்னு ஒன்று வாழ்ந்துட்டு வருது. அது ரொம்ப நேர்மையான குருவி. அதுக்கு ரொம்ப உதவி பண்ணுற மனப்பான்மை இருக்கும். சாமி பக்தியும் அதிகம். அது ரொம்ப நல்ல குருவி. அது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்பொழுது அங்கே வாசலில் மக்கள் உணவுக்கே கஷ்டப்படுறத பார்த்துச்சு. நம்ம கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே அது வீட்டுக்கு போகுது. அங்கே வீட்டுக்கு போன உடனே அதோட மனைவி கீத்து கிட்ட, கீத்து, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிட்டுக்குருவி, நான் இந்த ஊர் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ அங்கே சில மக்கள் உணவுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு மலிவான விலையில் மக்களுக்கு நல்ல உணவை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த கீத்துக்குருவி, கண்டிப்பாக பண்ணுங்க, நானும் இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதும் ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலை அந்த ஊரில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உணவு எல்லாம் ரொம்ப கம்மி, எல்லாமே 10 ரூபா தான். அங்கே இருக்கிற மக்கள் நல்ல உணவுகளை சாப்பிட்டு போகணுன்றது தான் அந்த சிட்டுக்குருவியோட நோக்கமே. அதனால் முடிஞ்ச எல்லாமே பண்ணி அந்த ஹோட்டலை வச்சிருச்சு. அதுக்கு துணையாக அதோட மனைவி கீத்துவும் உதவுது. 2 பேரும் உணவகத்தை நல்லா நடத்திட்டு வராங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கே என்ன ரொம்ப கம்மியாக இருக்கே, பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் அங்கே உணவுகளை சாப்பிட வராங்க. அதே ஊரில் அந்த ஈஸ்வரிக்காகவும் ஒரு உணவு கடை வச்சுருந்துச்சு. அங்கே மக்கள் யாருமே போகலை. ஏன்னா சிட்டுக்குருவியோட கடையில் பொருட்கள் எல்லாம் தரமாகவும் கம்மியான விலையிலையும் கொடுக்குறாங்கன்னு உடனே எல்லாருமே அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த ஈஸ்வரிக்காகத்துக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அப்போது அந்த ஈஸ்வரிக்காகவும் அதோட மனைவி கிட்ட போய், இந்த மாதிரி பக்கத்தில் அந்த சிட்டுக்குருவி மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கம்மியான விலையில் உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம கடைக்கு வியாபாரமே போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறன்னே தெரியல அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த ராமுக்காக சொல்லுது, நீ கவலைப்படாத, நம்மளோட குழந்தையும் அந்த சிட்டுக்குருவியோட பையனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காவங்களும் பேசுதுங்க. அப்போது அதோட குழந்தை சோட்டுவை கூப்பிடுறாங்க. சோட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ஈஸ்வரிக்காகவும் ராமுக்காகவும் சொல்லுதுங்க, அந்த சிட்டுக்குருவியோட பையன் உன் கூட தானே படிக்கிறான்? ஆமாம் அம்மா, அவன் என் கூட தான் படிக்கிறான், நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு நீ ஒரு உதவி பண்ணணும். அவங்க அப்பா இந்த ஊருக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்துக்கும் கம்மியான விலையில் உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால நம்ம அம்மா கடையில் உணவே போகலை. எல்லாருமே அங்கே போகிறனால நம்ம கடையில் வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதை நினச்சி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதனால நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். அந்த சிண்டுவோட பையனுக்கு பணத்தை ஆசைய நீ கொண்டு வரணும். உங்கள் அப்பா ரொம்ப ஏமாளிடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பணத்தோட ஆசையை தூண்டணும். அப்போதான் அவனுக்கும் அந்த பணத்தாசை அதிகமாக ஹோட்டலில் அதிக உணவுகளை விற்கணுன்றக்காண்டி ரேட்டையெல்லாம் ஜாஸ்தியாக வைப்பான். அப்போ தான் நம்ம கடைக்கு மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சோட்டு, சரியம்மா, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோட்டு அந்த சிட்டுக்குருவியோட பையனை பார்க்க போகுது. டே பட்டலு, எப்படிடா இருக்க? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் சோட்டு, நீ எப்படி இருக்க? உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா, நான் புதுசாக பைக் வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு அந்த சோட்டு காமிக்குது. செம்மையாக இருக்குடா, எங்கே வாங்கின? நான் டவுனில் வாங்கினோம்டா, ரொம்ப காஸ்ட்லியான பைக்கு அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு பட்டுலு, இதெல்லாம் எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டார்ரா. எங்கள் அப்பா இந்த ஊருக்கு சேவை செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணுன்றது தான் அவரோட நோக்கமே இருக்கும். இந்த மாதிரி காஸ்ட்லியான பைக்கெல்லாம் நல்லா நினச்சி கூட பார்க்க முடியாது.
அதுக்கு அந்த சோட்டு சொல்லுது, டேய் நீ உங்கள் அப்பா கிட்ட உங்கள் ஹோட்டலில் அதிக பணம் வச்சு வியாபாரம் பண்ண சொல்லு. அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பைக்கு காரெல்லாம் வாங்க முடியும். இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு கம்மியான ரேட்டில் உணவெல்லாம் விற்றாருன்னா நீ எப்படிடா இந்த மாதிரி பைக்கு நல்ல பெரிய பெரிய பொருள்லாம் வாங்க முடியும் அப்படின்னு அந்த சோட்டு சொல்லுது. அதுக்கு பட்டுலு, எங்கள் அப்பானாலலாம் வாங்கி தர முடியாது, அவர்கிட்டலாம் இதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு சோட்டு சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதாவது உங்கள் அப்பா என்னைக்காச்சும் கடையில் இருக்க மாட்டாங்கள்ல, அப்போது நீ அங்கே உணவில் அதிக விலைக்கு வச்சு வித்துடு. அதில் வர காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீ ஒரு நல்ல பைக்காக வாங்கிடு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பட்டுலு, எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் எங்கள் அப்பா கிட்ட நான் மாட்டிக்குவேன், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு பட்டுலு சொல்லுது. அதுக்கு சோட்டு, அதெல்லாம் நீ பயப்படாத, பயந்துக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு நாள் அந்த மோட்டுவோட அப்பா வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போகும் பொழுது 2 நாளைக்கு கடையை இந்த பட்டுலு தான் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பட்டுலுவும் இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி அந்த சோட்டு சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு கடையில் சாப்பாடெல்லாம் 25 ரூபா, 50 ரூபா, 100 ரூபான்னு எல்லா விலையுமே ஏற்றிடுது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க. என்ன விலையெல்லாம் இவ்வளோ ஏறிடுச்சே அப்படின்னு, இனிமே நம்ம இங்க சாப்பிட முடியாது போல அப்படின்னு அதுக்கு யோசிச்சு அதுக்கு என்ன பண்ணுதுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரியோட கடைக்கு போகுதுங்க. இதுக்கு ஈஸ்வரியோட கடையிலேயே சாப்பிட்றலாம். அங்க என்ன 50, 100ன்னு இவ்வளோ விலை வச்சிருக்காங்க. அவங்க அப்பா இருந்தப்பெல்லாம் இவ்வளோ விலை வைக்கலையே. ஆனா இப்போ பாரு, இந்த பையன் இவ்வளோ விலை வச்சு விற்கிறான். இனிமே அந்த கடைக்கே போகக்கூடாது. என்னமோ நல்லது பண்ண போறேன், மக்களுக்கு உதவ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னமோ இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர்லாம் அப்படியே ஈஸ்வரிக்காகவும் கடைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு வந்துடுறாரு. வந்து அந்த பட்லு கிட்ட, என்ன பட்லு கடைக்கு யாருமே வரல, என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் தான் அதிக விலை வச்சு விற்றா நம்ம நிறையா பணங்கள் வரும், அதை வச்சு நம்ம வசதியாக காரு பைக்கு வாங்கலான்னு தான்ப்பா பண்ணேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அவங்க அப்பா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பண்ணுவ, நானே இந்த மக்களுக்கு ஏதோ உதவி பண்ணணுன்றதுக்காக தான் ஒரு சேவை மாதிரி நான் அதை செஞ்சுக்கிட்டு வரேன். ஆனால் நீ உன்னோட பேராசையினால இப்போ யாருமே நம்ம கடைக்கு வரதே இல்லை. உனக்கு யார் இந்த மாதிரி ஐடியாலாம் சொன்னது? இந்த மாதிரி முட்டாள்தனமானதெல்லாம் நீ செய்ய மாட்ட, உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுக்கு அந்த பட்டுலு, இல்லைப்பா, அந்த ஈஸ்வரி கடையில் இருக்காங்கள்ல, அவங்களோட பையன் சோட்டு தான்ப்பா. நீ நல்ல வசதியாக வரணும்னா உங்கள் அப்பா கடையில் ரொம்ப உணவெல்லாம் கம்மியாக வச்சு விற்கிறாரு. இப்படியே விற்றீங்கன்னா நீங்கள் எப்படி வசதியான ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லிச்சுப்பா. அதனால தான்ப்பா நான் அப்படி பண்ணேன். அட முட்டாளே, அது அதோட அம்மா அப்பா கடையில் நல்ல வியாபாரம் நடக்கணுன்றதுக்காக மக்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு வராங்க. நம்ம அதுக்கு போட்டியாக மக்களுக்கு மலிவான விலையில் உணவுகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு சேவை மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நீ மறந்துட்டியா? முட்டாள்தனமா அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, சரியா? அப்பாக்கு அப்புறம் நீ தான் இந்த கடையை நல்லா நடத்தணும். நம்ம கிராமத்து மக்களுக்கு எப்பயுமே நீ சேவை செய்யணும். இல்லாத மக்களுக்கு கம்மியான விலையில் உணவுகளை வழங்குறது தான் நம்மளோட நோக்கமே. அதை செஞ்சு வந்தோம்னா நம்ம நல்லா இருப்போம். மக்களுக்கு உணவை கொடுக்கணும். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணாதான் அந்த கடவுள் நமக்கு கஷ்ட காலத்தில் உதவி பண்ணுவார். நீ இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணால் நீ என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதை கடவுள் எப்படியாச்சும் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதுக்காக எப்படிடா குறுக்கு வழியில் சம்பாதிப்போம், மக்களை ஏமாற்றுவோம் அப்படின்னு நீ நினச்சேன்னா அது என்றைக்குமே நடக்காது.
என்றைக்குமே நல்லவங்க பேச்சை மட்டும் கேளு. குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம், திருட்டுத்தனம் பண்ணலான்னு உனக்கு பல பேர் பல யோசனைகளை சொல்லலாம். அதெல்லாம் நீ என்றைக்குமே கேட்டுக்கக்கூடாது. அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும். சரியப்பா, இனிமே நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா கடைப்பிடிப்பேன். உங்களுக்கு அப்புறம் நான் இந்த கடையை நல்லா பார்த்துக்குவேன். நான் பண்ணது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பழைய மாதிரியே அவங்க கடையில் கம்மியான விலையில் உணவுகள் தரப்படும்னு சொல்லி அங்கே மக்கள் எல்லாம் வந்து மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்மளால முடிஞ்ச உதவியை இல்லாத மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து உதவணும். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.